மறைந்த பாடகி ஜானகியோட உயிரை பார்த்து அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் இப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா ஜானகி இது வரைக்கும் பல ஆயிரம் பாட்டுகள் பாடியிருக்காங்க. அந்த மூலமாக சம்பாதிச்ச சொத்து முழுவதையும் இப்படியா செலவு பண்ணாங்க அப்படின்ற உண்மை திடுக்கிடும் தகவல்களாக வெளியாகிருக்கு. இது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் மாறியிருக்கு. அவரோட மகன் இறப்பு முடிஞ்சு ஒரு வருஷம் நிலையிலே இவங்களோட இறப்பும் நடந்தது எல்லாருக்கும் இன்னும் மிகப்பெரிய சோகத்தையே கொடுத்துருக்கு. இந்த திரை பயணத்துக்கு ஜானகி எப்படி வந்தாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே இவருக்கு இசை மீது எந்த ஒரு ஆர்வமும் இல்லை. ஆனால் அவரோட அம்மா தான் அவரை கட்டாயப்படுத்தி இசைக்கு கொண்டு வந்தாங்க. இப்படி இருக்கணும், இளம் வயதில் சினிமா பாடல் பாடுவதில் ரொம்பவே திறமையாக இருந்தாங்க ஜானகி அவர்கள். எஸ்பிபி மாணவர் பருவத்தில் பங்கேற்ற பாடல் போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஜானகி. அதில் எஸ்பிபிக்கு 2வது பரிசு அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்வை விரும்பாத ஜானகி எஸ்பிபியை அழைத்து, நீ நன்றாக பாடினாய், உனக்கு தான் முதல் பரிசு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சினிமாவில் உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு எஸ்பிபியை உற்சாகப்படுத்தினதும் ஜானகி தான். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி இப்படின்னு பல மொழிகளில் 40,000க்கு மேலான அதிக பாடல்களை பாடிய ஒரு பாடகினா அது ஜானகின்னு தான் சொல்லணும். தன் மாமாவோட மோனா ஆக்டிங் கம்பெனிக்கு போன ஜானகி ஒரு நாள் தன் மாமாவின் சட்டை பையிலிருந்து தவறி விழுந்த அவரது மகனின் போட்டோவை பார்த்து காதல் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணாங்க. அவர் தான் ஜானகியோட காதல் கணவரர் ராமு. அவரும் காலமாயிட்டாரு. இவரோட மறைவுக்கு கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்த அந்த இரங்கல் மிகப்பெரிய நெகிழ்ச்சியா இருந்தது. பாடல் என்று ஒலித்து கொண்டே இருக்கும் அந்த அன்பை எங்கு தேடுவேன் அம்மா, இறக்கி வைக்க முடியாத சோகம் பலருக்கும் இருக்கும், அவருக்கெல்லாம் ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் சொல்லியிருந்தாரு. கமல் மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் அவர்களும் அவரோட இரங்கலை தெரிவிச்சிருந்தாரு. தன்னுடைய தேனமுத குரலால் தலைமுறையாக மக்களை மகிழ்த்த ஜானகி அம்மா அவர்களின் ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இளையராஜா அவர்கள் தாங்க முடியாத துக்கங்களை கண்டு வாழ்ந்தவர், மிகவும் கடினமான உழைப்பாளி. ஜானகி அவரது மறைவு செய்தி கேட்டு மிகவும் வருந்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இளையராஜாவோட இசையில ஏகப்பட்ட பாடல்களை ஜானகி அவர்கள் பாடியிருக்காங்க. இளையராஜா அவர்கள் முக்கியமான பாடல்கள் எல்லாத்தையும் ஜானகியை தான் பாட சொல்லுவாங்க. அவர் நினைச்ச அந்த பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும். எல்லார் மக்கள் மத்தியிலையும் அது மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சி நீங்க நினைவுகளா மாறி இருக்கு. ஜானகி இது வரைக்கும் சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாத்தையும் அவரோட மகன் பேர்ல தான் எழுதி வச்சாங்க. ஆனா அவரோட மகன் அதை அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் செம்ம ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அந்த உயில் ஆல்சோ ட்ரெண்ட் ஆகுது. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.